சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும். வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாளில் கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. ஏன் மற்ற மாநிலங்கள் இருக்கு, உங்களையால கொண்டு வர முடியல. எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஏன் கொண்டு வர முடியல? அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சாதாரண சட்டங்கள் இதில். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 21. கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும். வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்கே? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போது வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கு? தமிழ்நாட்டிற்கு 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போகிறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போக போகிறார். எவ்வளோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதுதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க.